வணக்கம் லெட்ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்க நிவாஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பேச போறோம்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். விராட் கோலி ப்ராபப்ளி த கிரேட்டஸ்ட் டெஸ்ட் கேப்டன் த வேர்ல்ட் ஹஸ் எவர் சீன். அவர் அவருடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து. ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவு மூலியமா அவர் அஃபீஷியலாவே தகவல் சொல்லிட்டாரு. ஏன்னா 2-3 நாளா ஒரு சின்ன ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. 2-3 நாளா விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிசிசிஐல இருந்து அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவரை ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லின்ற மாதிரி எல்லாம் நியூஸ் வந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி இப்ப கம்ப்ளீட்டா அதிகாரப்பூர்வமான தகவலா என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விராட் கோலி அவருடைய டெஸ்ட் கிரிக்கெட்டை ஒரு கம்ப்ளீட் ஸ்டாப்புக்கு கொண்டு வந்துட்டாரு. டெஸ்ட் கிரிக்கெட்டரா தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதுல நம்பர் 269 சைனிங் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. ரொம்பவே எமோஷனலான ஒரு மொமெண்ட். அது எல்லாருக்குமே, எனக்கு பர்சனலா ரொம்ப எமோஷனலான மொமெண்ட். ஏன்னா நான் எந்த அளவுக்கு ஒரு கிரிக்கெட் ஃபேனா, நான் அதை விட பெரிய அளவுக்கு விராட் கோலி ஃபேன். இத்தனை வருஷமா என்னால கிரிக்கெட்டை இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது விராட் கோலினாலதான். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா நான் விராட் கோலி அவ்வளோ அட்மையர் பண்ணுவேன். ஒரு மனுஷனாவே நான் விராட் கோலியை நான் அவ்வளோ அட்மையர் பண்ணுவேன். விராட் கோலியினுடைய ஃபேவரட் ஃபார்மேட்டான டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து இப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ல ஷாக்கிங்கா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்றது ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிலைமையில இருக்கும். நிறைய ஃபேன்ஸ் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய ஃபேன்ஸ் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து திரும்ப வாங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் சொன்னதுதான். பட் எனிவே, இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்குல்ல, do not cry because it ended, smile because it happened அப்படின்ட்டு. இது அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கரியர் யாருக்குமே அமையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேல இந்தியாவுக்கு திரும்ப இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிடைப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல விராட் கோலியை கொண்டாட வேண்டியது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. விராட் கோலி அரௌண்ட் 2011 அவருடைய டெபு பண்றாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. அந்த டெபுவை பத்தி லேட்டர் அவர் 2020 அளவுல ஸ்டீவ் ஸ்மித் கூட உட்காந்து ஒரு டிஸ்கஷன், அது யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்க. அந்த டிஸ்கஷன்ல அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல கேமார் ரோச் ஒரு பால் போடுவாரு. அந்த பால்ல விராட் கோலி அவுட் ஆயிடுவாரு. அதை பத்தி லேட்டரான அவர் பேசும்போது, அந்த பால்ல அவர் அவுட் ஆயிட்டு உள்ள போகும்போது அந்த பால்ல நான் எப்படி ஆடணும்னு தெரியாத மாதிரி தான் ஆடினேன். எனக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உருவாச்சு, ஒரு டவுட் உருவாச்சு ஏன் மேலேயே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது என்ன டவுட் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம T20 கிரிக்கெட் பாக்குறோம், ODI பாக்குறோம். ODIல நிறைய கோப்பைகள் இருக்கு, உலக கோப்பை இருக்கு, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இருக்கு, இன்னும் நிறைய ஏசியா கப் மாதிரியான பிரஸ்டீஜியஸ் ட்ரோஃபிஸ் இருக்கு. T20 ஃபார்மேட் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய லீக்ஸ் வந்துருச்சு, IPL வந்துருச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் டெஸ்ட் கிரிக்கெட்ன்றது தாங்க பின்னக்கல் ஆஃப் கிரிக்கெட். கிரிக்கெட் அப்படின்னாலே அது டெஸ்ட் கிரிக்கெட் தான். ஏன்னா ஒரு கிரிக்கெட்டர்னுடைய டேலண்ட்டை, ஸ்கில்ல 100% டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட். நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ஆடணும், அதே மாதிரி 5 நாள் ஆடணும். ஃபார்மேட்டே அவ்வளோ டஃப், அவ்வளோ உங்களுக்கு ஸ்டாமினாவும் ஃபிட்னஸும் தேவைப்படக்கூடிய ஒரு ஃபார்மேட் அது. சரி, அந்த ஃபார்மேட் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல யூஸ் பண்ற பால், அந்த ரெட் பால் கூட பாத்தீங்கன்னா லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல யூஸ் பண்ற ஒயிட் பாலை விட அதிகமா ஸ்விங் ஆகும், அதிகமா டேர்ன் ஆகும். பேட்டிங் ஆடுறது ரொம்பவே கஷ்டம் டெஸ்ட் கிரிக்கெட்ல, அவ்வளவு ஈஸியே கிடையாது. பவுலிங் போடுறதும் அதே அளவுல கஷ்டம்னு வச்சுக்கலாம். ஓவராலாவே கிரிக்கெட்டர்ஸ் ஸ்கில்லும் டேலண்ட்டும் மிக முக்கியமா டெக்னிக் இருந்தா மட்டுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் அது. அந்த ஃபார்மேட்ல டெபு பண்ணும்போது கேமார் ரோச் போடுற அந்த ஒரு கிட்டத்தட்ட 150 km/h கிட்ட ஒரு பால் போட்டு அதுல இவர் அவுட் ஆயிடுறாரு. அந்த விக்கெட்டுக்கு அப்புறம் இவர் யோசிக்கிறாரு, என்னால அந்த லெவல்ல ஆட முடியுமா, எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு யோசிக்கிறாரு. விராட் கோலி அதுக்கப்புறம் அவருடைய கரியரை பார்க்கும்போது அந்த இடத்துல அப்படி யோசிச்சிருக்க வேண்டிய தேவையே இல்லைன்னு நமக்கு தோணும். ஆனா அந்த நேரத்துல விராட் கோலிக்கு அது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷனா இருந்திருக்கு. பட் அதை ஓவர் கம் பண்றாரு விராட் கோலி. 2012 இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு போகுது. ஏர்லி 2012 ரிக்கி பாண்டிங் இன்னும் ஆடிட்டு இருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு. அவ்வளவு நல்ல ஃபார்ம்ல இல்லைனாலும் ரிக்கி பாண்டிங்ன்றது ஒரு லெஜெண்ட் தானே. அவரோட ஆடும்போது எந்த பிளேயரா இருந்தாலும், ஒரு யங்ஸ்டரா இருந்தா ஆப்போனன்ட்ல ஆப்போனன்ட் டீம்ல ரிக்கி பாண்டிங்க பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தானே இருக்கும். அப்படி இருக்கும் போதும் அவருடைய முதல் டெஸ்ட் சதத்தை அடிக்கிறாரு ஆஸ்திரேலியாவுக்கு. சும்மா நம்ம ஊர்ல சப்கான்டினென்ட் விக்கெட்ஸ், ஒரு ஃபுல் பேட்டிங் ட்ராக், ஒரு நாளைக்கே 350 ரன் வரும், இன்னிங்ஸுக்கு 700 ரன் வரும். அந்த மாதிரி இடத்துல அவர் அடிக்கல 100. அவர் அடிச்ச முதல் 100 ஆஸ்திரேலியாவில் அடிக்கிறாரு. ஆஸ்திரேலியாவில் அந்த மொத்த இன்னிங்ஸ்லயுமே 250 ரன்ஸ் தான் இந்தியா 250க்கும் குறைவா தான் இந்தியா அடிக்கிறாங்க. அந்த இன்னிங்ஸ்லயே 116 ரன் விராட் கோலி மட்டுமே அடிச்சு கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை நம்ம பார்த்தோம் விராட் கோலி கிட்ட இருந்து. ரிக்கி பாண்டிங் இருக்காரு, டேவிட் வார்னரும் அப்பதான் ஆஸ்திரேலியன் டீமுக்குள்ள வந்திருக்காரு. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும், அதுவும் முக்கியமா அந்த இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் விராட் கோலிக்கும் டேவிட் வார்னருக்கும் ஒரு சின்ன தகராறு ஏற்படுது ஆன் த ஃபீல்டு.
ஒரு ரன் அவுட் அட்டெம்ட் வேற. விராட் கோலி 99ல இருக்கும்போது ஒரு ரன் அவுட் அட்டெம்ட் டைவ் அடிக்கிறாரு விராட் கோலி. இந்த டைவ்னால கொஞ்சம் காயம் வேற ஏற்படுது. அந்த காயத்தோட அவர் அங்கிருந்து ஆடி கொடுத்து 116 அவருக்கு அடிச்சது மட்டும் இல்லாம டீம் ஓரளவுக்கு டீசென்ட் டோட்டலா ஒரு 247 கிட்ட கொண்டு வராரு. அந்த மாதிரி ஒரு ஃபைட்டை வந்து நம்ம அப்பதான் முதல் முறையா பார்த்தோம் விராட் கோலி கிட்ட இருந்து. இன்ஃபேக்ட் வந்து இந்தியன் டீம்ல எந்த ஒரு வீரர் கிட்ட இருந்துமே அந்த மாதிரி ஃபைட்டை நம்ம அப்பதான் பார்த்தோம். ஏன்னா இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ரிக்கி பாண்டிங் இருந்தாலும் ரிக்கி பாண்டிங்க கூட போயிட்டு செஸ்ட் ஹெல்ட் ஹை, அந்த ஹெட் ஹெல்ட் ஹை செஸ்ட் அப் போயிட்டு நின்றுட்டு நீ யாரா இருந்தாலும் எனக்கு இருந்து கவலையே கிடையாது, நான் இங்க அக்ரெசிவான ஆட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி போய் நிக்கிறதுன்றதெல்லாம் ஈஸியா கிடையாது. அதை நிகழ்த்தி காட்டினது வந்து விராட் கோலியினுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அந்த 2012 ஆஸ்திரேலியன் சீரீஸ் வந்து விராட் கோலிக்கு அவருடைய ஒரு பேட்ஸ்மேன், அவருடைய டேலண்ட்டுக்கு அது ஒரு டேர்னிங் பாயிண்ட், அவருடைய கரியருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறைய நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார் டெஸ்ட் கிரிக்கெட்ல. பட் அதை விட நோட்டபுளா விராட் கோலியோட கரியர்ல எப்பெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்பட்டிருக்கோ அப்பெல்லாம் அதுல இருந்து மீண்டு வந்து ஒரு கம்பேக் கொடுத்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்படும் 2014ல. அந்த 2014 இங்கிலாந்து சீரீஸ், இங்கிலாந்துக்கு போவாங்க. ரொம்ப மோசமான ஒரு சீரீஸா அது அமையும். ஜிம்மி ஆண்டர்சன் பவுல் பண்ணுவாரு. அவர் பவுல் பண்ற ஒவ்வொரு பாலுக்குமே வந்து விராட் கோலி கஷ்டப்பட்டு இருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். அவுட் ஆயிரு, நிறைய வாட்டி அவுட் ஆவார் அந்த சீரீஸ்ல. அது முடிஞ்சு திரும்ப வரும்போது வந்து நிறைய பேர் வந்து விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட் ஆட சூட்டபிள் கிடையாதுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் இருந்தாலும் அங்கிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் போடணும்னு தெரியும். அந்த ஹார்ட் ஒர்க்கை போட்டாரு. ஃபிட்னஸை கம்ப்ளீட்டா மாத்திட்டாரு. அந்த டயத்துல 2012ல இருந்து 2014 விராட் கோலி வந்து அந்த ஃபிட்னஸ் ரெஜிம்குள்ள வந்துட்டாரு. விராட் கோலிக்கு பேர் போனது அந்த ஃபிட்னஸ் தான். அந்த ஃபிட்னஸை வந்து அவர் அப்பவே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. பட் அதுக்கப்புறம் அவர் ஒர்க் பண்ண ஒர்க் அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கை உள்ள போட்டுட்டு அதே 2014 இந்தியா வந்து ஆஸ்திரேலியா போறாங்க. அந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல விராட் கோலி காட்டின அந்த ஃபயர், அந்த அக்ரெஷன், அதுதாங்க இன்ன வரைக்கும் நம்ம விராட் கோலி பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல இன்னும் என்ன முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அந்த சீரீஸினுடைய பாதியிலேயே டெஸ்ட் கேப்டன் MS தோனி வந்து தன்னுடைய டெஸ்ட் கேப்டன்சியை வந்து விட்டு கொடுக்கறதா முடிவெடுத்து இதுக்கு மேல என்னால வந்து டெஸ்ட் கேப்டனா கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த பேட்டனை வந்து பாஸ் பண்ணிடுவாரு. இந்த ஒலிம்பிக் டார்ச்சை வந்து பாஸ் பண்ற மாதிரி அந்த பேட்டனை பாஸ் பண்ணுவாரு விராட் கோலி கிட்ட. அந்த இடத்துல தாங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய ஹிஸ்டரியிலேயே. ஏன்னா அது வரைக்கும் ஆஸ்திரேலியன் ஸ்லெட்ச் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். ஆனா திரும்ப ரிட்டர்னுக்கு இந்தியன் ஸ்லெட்ச் பண்ணிருக்காங்களான்னா இல்ல. ஏன் அப்படின்னா மேட்ச் எப்படியும் தோக்க தான் போறோம், தோக்க போற மேட்ச்ல நம்ம என்ன போய் பேசுறது அப்படின்ற மாதிரி ஒரு லோ செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கிற இடத்துல தான் இந்தியன் டீம் இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இல்ல, ஆஸ்திரேலியன் டீம் ஸ்லெட்ச் பண்ணா நம்ம திரும்ப போய் ஸ்லெட்ச் பண்ணோம், அவங்க நல்லா விளையாடுறாங்களா, ஒரு ஃபேஸ் ஆஃப் பிளே அவங்க டாமினேட் பண்றாங்களா, இல்ல நம்மளும் திரும்ப அடுத்த ஒரு செட் ஆஃப் ஓவர்ஸ் நம்ம டாமினேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பதிலடிக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமை கொண்டு வந்தது விராட் கோலி. அந்த அக்ரெஷன், ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது வந்து டெக்னிக், ஸ்கில், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இந்தியன் டீம்ல இருக்கு, இல்லாம கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் இருந்த டீம் இது. அப்போ அதை தாண்டி நமக்கு என்ன இவ்வளவு நாள இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல விராட் கோலி புரிஞ்சு அதை எடுத்து வருவாரு. என்ன அப்படின்னா, அவ்வளவு நாள இந்தியன் கிரிக்கெட் டீம் கிட்ட அந்த கான்பிடன்ஸ் இருக்காது, அந்த ஒரு நம்ம கண்டிப்பா போனா ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு வில் இருக்காது. அதனாலேயே அந்த மாதிரி ஓவர்சீஸ் டூர்ஸ் எல்லாம் போனா டிரா பண்றதுக்கு தான் மேட்சே ஆடுவாங்க. இன்டென்ட்டே டிரா பண்ணதான் இருக்கும் அப்படின்றப்ப எங்கிருந்து மேட்ச் ஜெயிக்கிறது? அங்க வருவார் விராட் கோலி. அந்த ஒரு இன்டென்ட்டை கொண்டு வந்து ஃபுல்லா இந்தியன் டீம்ல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்குமே இந்த இன்டென்ட்டை வந்து புகுத்துற ஒரு வேலையை வந்து அங்க பார்த்திருப்பாரு. 2014ல கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணுவாரு சைக்கலாஜிக்கலி. ஆனா அந்த சீரீஸ் நம்ம வந்து தோத்துருவோம். அதாவது ஒரு புது மாற்றமா இருக்கும். சீரீஸ் தோத்தா கூட அங்கிருந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து வேற ஒரு டீமா மாறி உருவெடுத்து வந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு விராட் கோலி அஸ் டெஸ்ட் கேப்டன் அவர் உருவான அந்த கதையை வந்து நெருப்புல இருந்து வந்த ஒரு டெஸ்ட் கேப்டனா தான் அவர் வந்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல இருந்து உருவான ஒரு டெஸ்ட் கேப்டன் அதுக்கப்புறம் வரிசையா இந்தியாவுக்கு வந்து லாரல் சேர்த்துக்கிட்டே வருவாரு. 68 மேட்சஸுக்கு விராட் கோலி, 68 டெஸ்ட் மேட்சஸுக்கு விராட் கோலி கேப்டன் பண்ணியிருக்கிறாரு. அந்த 68ல 40 ஜெயிச்சிருக்கிறாரு. He has the highest win percentage of all test captains all across the world. மார்க் பவுச்சரா இருக்கட்டும், கிரேம் ஸ்மித்தா இருக்கட்டும், மைக்கேல் கிளார்க்கா இருக்கட்டும், ரிக்கி பாண்டிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஜாம்பவான் கேப்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது கூட அதிக அளவு வின் பர்சன்டேஜ் யாருக்கிட்ட இருக்குன்னா அது இருந்திருக்கு அப்படின்னா அது விராட் கோலி கிட்ட. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த 2014 சீரீஸுக்கு அப்புறம் இந்தியன் டீமுடைய அந்த மொத்த சைக்காலஜியை மாத்தணும்னு முடிவெடுத்தாரு விராட் கோலி. அவர் உள்ள கொண்டு வந்தது வந்து ஜெயிக்கணும்ன்ற அந்த வெறி, எப்பயுமே வின்னுக்கு ஃபைட் பண்ணணும், டிராவுக்கு நம்ம வந்து கிவ் அப் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கவே கூடாது அப்படின்ற அந்த ஒரு முடிவு. அதெல்லாம் ஒரு பக்கம்.
ஆனா அதுக்கு தேவையான கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்டையும் அவர் கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அதுதான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணது ஃபிட்னஸ். அவரை போலவே டீம்ல இருக்கிற எல்லாருமே ப்ராப்பரா ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு வைராகியத்தோட எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபிட்னஸ் அப்படின்ற அந்த கல்ச்சரை வந்து டெவலப் பண்ணாரு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல. இந்தியன் கிரிக்கெட் டீம்ல அது வரைக்கும் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் அதுக்கப்புறம் தான் யோயோ டெஸ்ட்ன்ற விஷயம் வருது. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ட்ரைனிங்ஸ் வருது, டயட்ஸ் வருது, எல்லாமே வருது. இந்தியன் கிரிக்கெட் டீம் ப்ராப்பரா ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஸ்போர்ட்டிங் டீமா மாத்துற ஒரு வேலையை வந்து அந்த ஃபிட்னஸ் ரீதியா சொல்றேன், ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்டிங் டீமா மாத்துற வேலையை வந்து விராட் கோலி தான் பார்த்திருக்காரு. இது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் வந்து ஒரு சின்ன ஆலோசனை பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பிசிசிஐமே வந்து அந்த இடத்துல வந்து யோசிச்சிருப்பாங்க. ஓவர்சீஸ்ல போயிட்டு, அதுவும் முக்கியமா சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற இடங்கள்ல வந்து இந்தியா டெஸ்ட் மேட்சஸ் ஜெயிக்கணும்னா என்ன தேவைன்னு யோசிச்சிருப்பாங்க. பேஸ் பவுலிங்ல தான் நம்ம வந்து இவ்வளவு நாள் வீக்கா இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஸ் பேட்டரியை பில்ட் பண்ணாங்க இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு. அதுக்கான மிகப்பெரிய கிரெடிட் என்ன பொறுத்த வரைக்கும் கேப்டன் விராட் கோலிக்கு தான் போய் சேரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேஸ் பேட்டரி, அவர் பில்ட் பண்ண பேஸ் பேட்டரி, அது வந்து இஷாந்த் சர்மாவா இருக்கட்டும், உமேஷ் யாதவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முகமது ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா, இப்போ முகமது சிராஜ் வரைக்கும் அந்த பேஸ் பேட்டரி வளர்ந்து வந்திருக்கு. இன்னும் நிறைய பேர் அது நடுவில் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. வரிசையா வந்து அந்த பேசர்ஸுக்கு ஒரு பிளானிங் கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து கோச் பரத்தரனுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவராலா இந்த ஒர்க்னால தான் சவுத் ஆப்பிரிக்கால போய் அவங்களால மேட்சஸ் ஜெயிக்க முடிஞ்சிச்சு, இங்கிலாந்துல போய் மேட்சஸ் ஜெயிக்க முடிஞ்சிச்சு, 2-2 டிரா பண்ணாங்க இங்கிலாந்துல. அதுக்கப்புறம் இப்ப கடைசியா வந்து ஆஸ்திரேலியாவில், இன்ஃபேக்ட் வந்து 2018 ஆஸ்திரேலியா டூர், அதுவும் விராட் கோலி ஒரு சம டூர். ஏன்னா ஆஸ்திரேலியன் சாயில்ல முதல் முறையா போய் இந்தியா ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது சீரீஸை ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டூர் அது. அந்த டூருமே பாத்தீங்கன்னா விராட் கோலியோட அக்ரஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருந்திருக்கும். அந்த மொத்த சீரீஸ்லயுமே இந்தியன் டீமுடைய அந்த பாடி லாங்குவேஜை வந்து கண்டினியூ பண்ணி அதே மாதிரியே கொண்டு போறதுக்கு வந்து அவருடைய அக்ரஷன் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. அந்த 2018 சீரீஸா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், நிறைய பேர் பேசும்போது இந்த சேனா கண்ட்ரீஸ்ல முக்கியமா ஆஸ்திரேலியன் டூரை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. பட் அதை விட பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்தியன் டீம் 22 வருஷமா வந்து ஸ்ரீலங்காவில் டெஸ்ட் மேட்சஸ் ஜெயிக்காம இருந்தோம். அங்க போயிட்டு ஸ்ரீலங்காவில் வச்சு ஸ்ரீலங்காவை பீட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஒரு டாமினேஷனை காமிச்சாரு 2015 டெஸ்ட் கேப்டன். ஓவர்சீஸ் வின்ஸ் அப்படின்னா அதுல ஸ்ரீலங்காவும் கவுண்ட் ஆகும். அந்த டைம்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நம்மளோட டெஸ்ட் ரேட்டிங்ஸ்ல அதிகம். இன்ஃபேக்ட் வந்து 2014 விராட் கோலி டெஸ்ட் கேப்டன்சி அசியூம் பண்ணும்போது இந்தியா வந்து 7வது இடத்துல இருந்தாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல 8வது இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அபாயத்துல இருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து விராட் கோலியை அந்த இடத்துல இருந்து இந்தியன் கிரிக்கெட் டீமை விராட் கோலி வந்து ஒரே ஆளா நம்பர் 1 இன் டெஸ்ட் ரேங்கிங்ஸ் கொண்டு வந்து வச்சாரு ஒரே வருஷத்துல. 2015, 16, 17, 18, 19, 20, 21 இதுல வந்து 2016 இருந்து 2021 வரைக்கும் கண்டினியூஸா இந்தியா வந்து நம்பர் 1ல இருந்திருக்காங்க அந்த டெஸ்ட் ரேங்கிங்ஸ்ல. அதுல வந்து 2015 அந்த 2015 அந்த ஸ்ரீலங்கா சீரீஸ் ரொம்ப முக்கியமான விக்டரி. அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கால சில மேட்சஸ் ஜெயிச்சோம். அண்ட் 2018 அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ், அந்த ஆஸ்திரேலியா சீரீஸும் அவ்வளவு முக்கியமான ஒரு சீரீஸா நமக்கு அமைஞ்சிச்சு. அதுல ஒரு மேட்ச் வந்து 8-2 இருப்பாங்க இந்தியன் கிரிக்கெட் டீம். நம்பர் 4ல உள்ள வருவாரு விராட் கோலி. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஸ்டாட்ச் பத்தி பேசலாம், மேட்சஸ் எத்தனை ஜெயிச்சிருக்காருன்றதை பத்தி பேசலாம், அவர் எத்தனை 100 அடிச்சிருக்காருன்றதெல்லாம் பத்தி பேசலாம். பட் மேட்சை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், விராட் கோலி அந்த மேட்ச்ல இருந்தாருன்னா அது ஒரு டிஃபரெண்ட் ஃபீலே கொடுக்கும். ஏன்னா அந்த மேட்ச்ல கூட 8-2 இருப்பாங்க இந்தியா. விராட் கோலி உள்ள வருவாரு, உள்ள வரும்போதே செஸ்ட் அப், ஹெட் ஹெல்ட் ஹை, அந்த ஒரு கான்பிடன்ஸோட வருவாரு. அப்படி உள்ள நுழைஞ்சு வரும்போது அந்த பவுண்டரி லைனை தாண்டி கிரவுண்டை வந்து தொட்டு கும்பிட்டு அப்படி மேல ஸ்கையை வந்து ஒரு வாட்டி பார்ப்பாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வார்ம் அப் பண்ணிட்டே உள்ள ஜாக் பண்ணிட்டே உள்ள வருவாரு. அந்த உள்ள வர்ற விதமே அவ்வளவு இன்டிமிடேட்டிங்கா இருக்கும். டீமோட ஸ்கோர் 8-2, தோக்குற மாதிரியான ஒரு ஸ்கோர் லைன், அது ஒரு ஃபுட்பால் ஸ்கோர் லைன் கிட்டத்தட்ட. அந்த 8-2 ஸ்கோர் லைன்ல இருந்து விராட் கோலி உள்ள வரும்போது அவர் கொண்டு வர அந்த பாடி லாங்குவேஜ் கம்ப்ளீட்டா அந்த கேமையே மாத்திரும். அவர் வந்து என்னதான் டீம் 8-2ல இருந்தாலும் அவர் உள்ள வரும்போது ஆப்போனன்ட்டுக்கு அவர் பார்த்தா பயம் வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸோட அந்த ஒரு தோரணையோட உள்ள வருவாரு. அந்த கான்பிடன்ஸை இந்தியன் கிரிக்கெட் டீம் கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க இனிமே, அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஓவராலாவே அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு டெஸ்ட் கிரிக்கெட்னு பார்க்கும்போது அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆஸ் கேப்டன் அதை விட அவ்வளவு விஷயம் இருக்கு. நிறைய மெமரபிள் மொமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு ரொம்ப மெமரபிளான ஒரு மொமெண்ட் என்ன அப்படின்னா, இங்கிலாந்து டீமோட ஒரு சீரீஸ்ல வந்து
we will show them 60 overs of hell அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த 60 ஓவர், ஏன்னா அது வந்து டே 5 ஃபர்ஸ்ட் செஷன் முடிவுல இந்தியா வந்து அவங்களோட இன்னிங்ஸை முடிவு கொண்டு வந்திருப்பாங்க. லாஸ்ட் ஒரு இன்னிங்ஸ் தான் மிச்சம் இருக்கும். இங்கிலாந்துக்கு வந்து சேஸ் பண்றதுக்கு ஒரு டார்கெட்டை செட் பண்ணிருப்பாங்க. இங்கிலாந்து ஆல் அவுட் எடுத்தா அந்த நாள் முடிகிறதுக்குள்ள செஷன் 3க்குள்ள இங்கிலாந்து ஆல் அவுட் எடுத்தா இந்தியா ஜெயிச்சிரும் அப்படின்றதுதான் கணக்கு. 60 ஓவர் மிச்சம் இருக்கும், இங்கிலாந்து ஆல் அவுட் எடுக்கணும். அந்த டீம் பெப்டாக்ல டீம் வந்து ஹடில் அப்படி சுத்தி நிற்கும் போது அங்க கொடுக்குற அந்த டாக்ல அவர் சொல்லியிருப்பாரு, அடுத்த 60 ஓவருக்கு நரகத்தை காட்டுவோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பெப்டாக கொடுக்குற ஒரு அக்ரெசிவான கேப்டன் நமக்கு இனிமே கிடைப்பாங்க அப்படின்றது ரொம்பவே பெரிய கேள்விதான். அந்த மாதிரி ஒரு விஷயம் 60 ஓவருக்கு நரகத்தை காட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டுக்குள்ள வருவாரு. 60 ஓவர் நரகம் தான். இட் வுட் பி அப்சல்யூட் ஹெல் ஃபார் எனி இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் அந்த நாள்ல. அந்த மாதிரி வந்து இந்தியன் டீம் பவுலிங் போடுவாங்க. முகமது சிராஜ் வந்து அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஸ்பெல். ஏன்னா அவருக்கு வந்து எப்படின்னா அவருடைய சூப்பர் ஹீரோ அவர் நிறைய இடத்துல வந்து விராட் கோலி சொல்லியிருப்பாரு. இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூல வந்து உங்க ஃபேவரட் சூப்பர் ஹீரோ யாருன்னு அவங்க கேட்டது வந்து ஏதோ பேட்மேன் சூப்பர்மேன் அளவுல கேட்டிருப்பாங்க. ஆனா அவர் கொடுத்த ரிப்ளை வந்து விராட் பையா அப்படின்னு சொல்லுவாரு. அவருடைய சூப்பர் ஹீரோ வந்து அந்த மாதிரி ஒரு டாக் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு ஸ்பெல் போடுவாருங்க, அப்சல்யூட் ரிதம்ல இருப்பாரு அந்த மேட்ச். அவருடைய அந்த ஒரு ஸ்பெல். இன்னொரு பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா அந்த மொத்த மேட்சை கலக்கிடுவாங்க. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 60 overs of hell லார்ட்ஸ்ல அந்த மேட்சை வந்து இந்தியா ஜெயிச்சிருவாங்க. ஃபேண்டாஸ்டிக் சீரீஸ் அது. ஆக்சுவலி அன்பார்ச்சுனேட்லி இந்தியா வந்து ஜெயிக்கிற நிலைமையில இருக்கும்போது 2-1 இருப்பாங்க அந்த சீரீஸ்ல. அந்த நேரத்துல கடைசி மேட்ச் வந்து கேன்சல் ஆயிரும். கோவிட் லாக்டவுன் சுச்சுவேஷனுக்கு அந்த மேட்சை கேன்சல் பண்ணிட்டு ஐபிஎல் ஆட வந்திருப்பாங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த மேட்ச் நடந்திருந்தா விராட் கோலிக்கு இங்கிலாந்து சாயில்ல ஒரு டெஸ்ட் சீரீஸ் வின்னும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஸ் கேப்டன். அது நடக்காம போயிருச்சு. அன்பார்ச்சுனேட்லி அது ஒரு சின்ன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் விராட் கோலி அஸ் கேப்டன், டெஸ்ட் கேப்டன், அந்த ஒரு கேப்டன்சி கரியர் எண்டான ஒரு விதம் வந்து கொஞ்சம் வருத்தமாவே இருந்துச்சுங்க. சவுத் ஆப்பிரிக்கால ஒரு சீரீஸ் ஆடுவாங்க. அந்த சீரீஸ் இந்தியா சரியா ஆட மாட்டாங்க அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து இன்டர்னலா பிசிசிஐல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும், நிறைய பாலிடிக்ஸ் ஏற்பட்டு இருக்கும். அங்க என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்பிளிட் கேப்டன்சி இருக்கக்கூடாது அப்படின்னு அப்ப இருந்த பிசிசிஐ பிரசிடென்டான சௌரவ் கங்குலி வந்து சொல்லியிருப்பாரு. ஸ்பிளிட் கேப்டன்சி இருக்கக்கூடாது, அதாவது ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் ஒவ்வொரு கேப்டன் இருக்கக்கூடாது, எல்லா ஃபார்மேட்டுக்கும் ஒரே கேப்டன் தான் வேணும் அப்படின்னு. அந்த நேரத்துல ஆக்சுவலி அப்போ வந்து ஒரு T20 வேர்ல்டு கப்போடைய ஒரு லாஸும் இருந்திருக்கும். 2021 T20 வேர்ல்டு கப்னுடைய லாஸும் இருந்திருக்கும். அது எல்லாமே அஃபெக்ட் பண்ணி தான் T20க்கு வந்து கேப்டனை மாத்துவோம்னு முடிவெடுத்திருப்பாங்க. T20க்கு அவங்க கேப்டனை மாத்தணும்னு முடிவெடுத்து ரோஹித் சர்மா அவங்க கேப்டனை நியமிச்சதுக்கு அப்புறம் சௌரவ் கங்குலி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு, டிஃபரெண்ட் கேப்டன்ஸ் ஃபார் டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ்லாம் நமக்கு ஒத்து வராது, எல்லா ஃபார்மேட்டுக்கும் ஒரே கேப்டன் வேணும் அப்படின்னு. அந்த ஒரு இதுக்கப்புறம் வந்து ஓடிஐ கேப்டன்சியையும் விட்டுருவாரு விராட் கோலி. அண்ட் கடைசியா வந்து டெஸ்ட் கேப்டன்சியும் வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன் டெஸ்ட் கேப்டன்சில இருந்து அப்படின்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. அந்த இடத்துல திரும்ப பிசிசிஐ சௌரவ் கங்குலி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்க வந்து டெஸ்ட் கேப்டன்சி விராட் கோலி கிட்ட இருந்து கேட்கல, நாங்க வந்து T20 மட்டும் தான் கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது ஒரு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு. அப்போ நீங்க டெஸ்ட் கேப்டன்சி அவர்கிட்ட இருந்து கேட்கல அப்படின்ற ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொரு ஃபார்மேட்லயும் ஒவ்வொரு கேப்டன் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இருக்கக்கூடாது அப்படி நாங்க வந்து அந்த மாதிரி இருக்க விரும்பல அப்படின்றதையும் சொல்றீங்க அப்படின்னா இதுல எது உண்மை அப்படின்ற ஒரு கேள்வியும் அப்போ வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஒரு பாயிண்ட்ல விரக்தியிலயோ கோவத்திலயோ வந்து அந்த கேப்டன்சி கொடுத்துட்டாரோன்ற கேள்விலாம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமே வந்து ஒரு சின்ன சரிவு நம்ம பார்த்தோம் விராட் கோலியினுடைய ஃபார்ம்ல ஆஸ் டெஸ்ட் பேட்ஸ்மேன். விராட் கோலி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிளேயர்ன்றது இந்த இடத்துலயும் தெரியும். யூஸ்வலா எப்படின்னா பேட்ஸ்மேன் வந்து சூப்பரா ஆடிட்டு இருப்பாங்க, ஃபேண்டாஸ்டிக் ஃபார்ம்ல இருப்பாங்க, நல்ல ஆவரேஜ் வச்சிருப்பாங்க, அவங்க கரியர்ஸ்ல நிறைய ரன்கள் வந்து கூச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல டீம் அவங்களுக்கு கேப்டன்சியை கொடுத்ததுக்கு பிறகு அவங்க ஃபார்ம் வந்து சரிவுக்கு ஏற்படும். இங்க விராட் கோலிக்கு எப்படி அப்படின்னா ஒரு 44 என்னமோ வந்து ஆவரேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு அந்த டயத்துல. 2014 வரதுக்கு முன்னாடி க்ளோஸ் டு 50 ஆவரேஜ் தான் அவருக்கு இருக்கும், ஆனா 50 இருக்காது. அப்போ அவருக்கு கேப்டன்சி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அவருடைய ஆவரேஜ் எங்கேயோ போய் 60ஸ்ல இருக்கும் அவருடைய ஆவரேஜ். அந்த அளவுக்கு வந்து கேப்டன்சிக்கு அப்புறம் நல்லா விளையாண்ட ஒரு பிளேயரா விராட் கோலியை பார்க்கலாம். எல்லாமே அந்த ஹங்கர், அந்த ஃபயர் டு ஸ்கோர் ரன்ஸ் தான். ஒரு கேப்டனா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் மேல இன்னும் அதிகம் ஆட் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து வேற மாதிரி ஒரு பிளேயரா தெரிவாரு. அது ப்ராபப்ளி அந்த கேப்டன்சி அவருக்கு கையில இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு சரிவு வந்து ஏற்பட்டுச்சோ அப்படின்றத நம்ம பார்ப்போம். 2021க்கு அப்புறமே பெருசா விராட் கோலி கிட்ட இருந்து அந்த ஒரு யூஸ்வலா விராட் கோலி கிட்ட இருந்து என்ன மாதிரி ரன்ஸ் வருமோ அது வரல. அப்படி இருந்துமே இப்ப நீங்க அந்த ஆவரேஜ் எடுத்து பார்த்தா கடைசி 5 வருஷத்துல 30க்கு மேல வந்து ஆவரேஜ் பண்ணிருக்காரு. ஆனா கடைசி 5 வருஷத்துல ஆவரேஜா
உலகம் ஃபுல்லாவே வந்து இருக்கிற எல்லா பேட்ஸ்மேன்களுடைய சராசரியும் பாத்தீங்க அப்படின்னா 27-28 தான் இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ 28 தான் மொத்த பேட்டிங் ஆவரேஜ். அதுலயும் விராட் கோலி வந்து ஒரு 30க்கு மேல இருக்காருன்றது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனாலும் அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அது ஒரு மிகப்பெரிய சரிவு. 2016-17 போன்ற அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல 2016 இருந்து 2018 அந்த பீரியட் ஆஃப் டைம்ல மேட்சுக்கு மேட்ச் விராட் கோலி 100 அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. மேட்சுக்கு மேட்ச் விராட் கோலி வந்து அதாவது எப்படின்னா 2 மேட்சுக்கு ஒரு 100 வரும், 4 மேட்சுக்கு ஒரு 200 வரும், அந்த மாதிரி ஆடிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு ரெக்கார்டு அந்த டயத்துல வச்சுட்டு இருந்த விராட் கோலி வந்து கம்ப்ளீட்டா அந்த 2021க்கு அப்புறம் நம்ம அவர்கிட்ட இருந்து அந்த மாதிரி இன்னிங்ஸ் பார்க்கவே இல்லை அப்படின்றப்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய சரிவா தெரியுது. அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஒரு பெரிய சரிவு. ஆனாலுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டா தான் ஆடிட்டு இருந்தாருன்றதை நம்ம பார்த்தோம். அங்கங்க ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ் வந்துச்சு. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஒரு பெரிய சரிவு. லாஸ்ட் 2 இயர்ஸ் அட்லீஸ்ட் அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஒரு 5th ஸ்டம்ப் லைன்ல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால வந்து அவுட் சைட் எட்ஜ் வாங்கி அவுட் ஆயிட்டு இருக்காருன்றதை நம்ம பாக்குறோம். விக்கெட் கீப்பர்ட்ட கேட்ச் கொடுக்குறது, ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆகுதுன்ற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிட்டு வருது. அதுல இருந்து அவர் வெளியே வருவாரா? ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து விராட் கோலியோட கரியர்ல ஒரு ஸ்ட்ரகிள் பார்ப்போம், அந்த ஸ்ட்ரகிள் இருந்து ஒரு கம்பேக் பார்ப்போம். ஸ்ட்ரகிள் இருக்கும், கம்பேக் இருக்கும், ஸ்ட்ரகிள் இருக்கும், கம்பேக் இருக்கும். பர்சனலா அவ்வளோ விஷயங்களை வந்து ஃபைட் பண்ணி வந்து ஒரு ஆளு. இன்ஃபேக்ட் வந்து அவருடைய கரியர் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி, இன்டர்நேஷனல் கரியர் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச், இதை பத்தி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இந்த ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய அப்பா இறந்து போன அந்த நாள் மேட்ச் ஆட வந்திருப்பாரு. ஒரு 90 அடிப்பாரு. டீம்ல எல்லாரும் கேட்பாங்க, இப்ப நீ வீட்டுக்கு போறதுனா போப்பா, இந்த மேட்ச் ஒன்றும் அவ்வளவுதான் இது இல்லை அப்படின்ட்டு. ஆனா இல்ல, செலக்டர்ஸ் வந்திருக்காங்க, பார்த்துட்டு இருப்பாங்க, நான் நல்லா ஆடணும், எங்க அப்பாவுக்கு இதுதான் வந்து தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு அந்த ஒரு ஹார்ட் காமிச்சிருப்பாரு, அந்த ஒரு வைராகியத்தை காமிச்சிருப்பாரு. 90 அடிப்பார் அந்த மேட்ச் கம்ப்ளீட்டா வந்து. அந்த மாதிரி ஒரு பிளேயர், அதுதான் அங்க வந்து விராட் கோலியினுடைய அந்த மென்டாலிட்டி நமக்கு தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிற பிளேயர்லாம் நமக்கு இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருந்த விராட் கோலி வந்து எப்பயுமே அட்வர்சிட்டி இருந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து எப்படி மீண்டு வெளியே வந்து ஒரு கம்பேக் கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் கண்டினியூஸா பண்ணிட்டே வந்தாரு. லாஸ்ட் 2 இயர்ஸா இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வீக்னஸ் அவரால் கரெக்ட் பண்ணிக்க முடியாம மறுபடியும் அதே மாதிரியே அவர் அவுட் ஆனது ப்ராபப்ளி அங்கதான் அவர் முடிவெடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல என்கிட்ட வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதுக்கான அந்த ஒரு ஸ்கில் இல்ல, கேம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன் விராட் கோலியை பத்தி ஒரு பேட்ஸ்மேனா என்ன அப்படின்னா, விராட் கோலிக்கு எப்பயுமே அந்த டெக்னிக் இருந்தது கிடையாது. விராட் கோலி இஸ் நாட் த பெர்ஃபெக்ட் பேட்ஸ்மேன், எப்பயுமே கிடையாது. விராட் கோலியை விட அதிக அளவுல டெக்னிக்கலி பெட்டர் பேட்ஸ்மேன் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. இந்தியன் கிரிக்கெட் டீம்லயே நிறைய பேர் இருந்திருக்காங்க. ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், முரளி விஜயா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே விராட் கோலியை விட டெக்னிக்கலி கிஃப்டட் பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அஜிங்கியா ரஹானே அவ்வளோ டெக்னிக்கலி கிஃப்டட் பேட்ஸ்மேன் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதுக்கு அப்படின்ட்டு. ஆனா விராட் கோலி வந்து அவருடைய ஒரு பாட்டம் ஹேண்ட் பிளேயா இருக்கட்டும், ரிஸ்ட் நிறைய யூஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், பெருசா அதெல்லாம் வந்து நிறைய பேர் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க பாஸ்ட்லயுமே. சல்மான் பட் பாகிஸ்தானை சேர்ந்தவர், அது வந்து ரொம்ப ஃபேமஸா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, விராட் கோலியால ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டரா ஒரு லாங் கரியர் வச்சிருக்கவே முடியாது, ஏன்னா அவர்கிட்ட அந்த பாட்டம் ஹேண்ட் பிளே இருக்கு, அந்த பாட்டம் ஹேண்ட் பிளேனால அவரால் வந்து ஆடவே முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை நிறைய பேர் அந்த டயத்துல வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்தியன் கிரிக்கெட் பண்டிட்ஸா இருக்கட்டும், அதாவது ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸா இருக்கட்டும், அனலிஸ்டா இருக்கட்டும், அவங்களுமே அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே உண்மைதான். அவர்கிட்ட அந்த பெர்ஃபெக்ட் டெக்னிக்ன்றது இருந்ததே கிடையாது. அந்த பெர்ஃபெக்ட் டெக்னிக் இல்லாம எப்படி அவர் இவ்வளவு நாள் ஆடினாருன்றதுதான் இங்க கேள்வியே. அவர்கிட்ட இந்த ஃப்ரண்ட் ஃபுட் பிளே தான் நிறைய இருக்கும். அவருடைய பேக் ஃபுட் பிளேவும் அவ்வளவு வந்து பெருசா அதுவும் ரீசெண்ட் டைம்ஸ்ல பெருசா யூஸ் பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். அந்த ஃப்ரண்ட் ஃபுட் பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மொத்த பாடி வெயிட்டும் ஃப்ரண்ட் ஃபுட்லயே வச்சுதான் வெயிட் பண்ணுவாரு. அது அவருடைய அக்ரஷன்ல இருந்து வந்த ஒரு விஷயம். அந்த ஒரு அக்ரஷனால அடுத்த பால் இந்த பாலையே நான் அடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரஷன்ல எல்லா பாலுக்கும் ஃப்ரண்ட் ஃபுட்ல வெயிட் பண்ணி அந்த ஃப்ரண்ட் ஃபுட் பிரஸ் அவருக்கு அப்படி உருவாச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அக்ரஷன் தான் அவருக்கு நிறைய ரன்ஸையும் எடுத்து கொடுத்துச்சு. ஆனா நீங்க கிரிக்கெட்டர் டெக்னிக்கா மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் ஃபுட் பிரஸ் மட்டுமே இருந்துச்சுன்னா உங்களால ரன்ஸ் அடிக்க முடியாது. பால் கொஞ்சம் பவுன்ஸ் ஆச்சுனாலும் கொஞ்சம் லைட்டா ஸ்விங் ஆச்சுனாலும் ஆடுறது ரொம்ப கஷ்டம். நீங்க ஏர்லியா பாலுக்கு கமிட் ஆயிருவீங்க, அப்போ சடனா பால் சேஞ்ச் ஆஃப் பேஸ், பால் நின்று வருது, இல்ல பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதெல்லாம் தாண்டி சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி இடங்கள்ல கூட விராட் கோலி வந்து டாமினேட் பண்ணியிருக்காரு. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல சவுத் ஆப்பிரிக்கால அவ்வளோ ரன்ஸ், மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் 100 அடிப்பார். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் விராட் கோலி இருந்திருக்காரு. அப்போ டெக்னிக்ன்றது அவருக்கு ப்ராப்ளமா இருந்ததே கிடையாது.
அந்த டெக்னிக்ல அவருக்கு இருக்கிற அந்த டெக்னிக்ல இருக்கிற ஓட்டைகளை சரி செய்யறதுக்கு அவருடைய அந்த அக்ரஷன் உதவி இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற அந்த மென்டாலிட்டி, அவர் ஒரு மென்டாலிட்டி மான்ஸ்டர். அவர்கிட்ட இருக்கிற அந்த மென்டாலிட்டி மட்டுமே அவரை வந்து இவ்வளவு பெரிய கிரிக்கெட்டரா ஆக்கியிருக்குன்றதை நம்ம பாக்குறோம். என்னதான் நீங்க வந்து டெக்னிக்கலி அவர் கிஃப்டட் இல்லைன்னு சொன்னாலும், என்னதான் வந்து அவர் டெக்னிக்கலி கிஃப்டட் இல்லை அப்படின்னாலும், அவர் வந்து இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட், இவ்வளவு பெரிய ரன் டாலியை வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல அச்சீவ் பண்ணியிருக்காரு. 9000 மேல ரன்ஸ் அடிச்சிருக்காரு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே அவருடைய மைண்ட் செட் தான் மிகப்பெரிய காரணம் நான் நினைக்கிறேன். அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து அந்த மைண்ட் செட் இனிமே அவருக்கு இல்லைன்னு முடிவெடுத்திருக்கிறாரா என்னன்னு தெரியல. அந்த ஃபயர் மேபி அவருக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு சின்ன டவுட் வருது. அதாவது வயசு ஆயிருச்சு, அந்த ஒரு லெவல் ரீச் பண்ணிட்டாரு, அந்த ஃபயர் இனிமே இல்லை அப்படின்ற மாதிரி ரீச் பண்ணிட்டாரு என்னன்னு தெரியல. ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பட் சரியான நேரத்துல தான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து எல்லாருமே ஏன் விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அனௌன்ஸ் பண்ணாம இன்னொரு 2-3 வருஷம் பெருசா ரன்ஸும் அடிக்காம டீம்லயே இருந்தாருன்னா எப்படா விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்றதே அவருக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அவருடைய அந்த ரிட்டையர்மெண்ட் மெசேஜ்லயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, ஐ வில் லுக் பேக் ஆன் மை டெஸ்ட் கிரிக்கெட் ஆன் மை டெஸ்ட் கரியர் வித் அ ஸ்மைல் ஆன் மை ஃபேஸ் அப்படின்ட்டு. அவருடைய டெஸ்ட் கரியர் அவருக்கு மட்டும் வந்து ஒரு புன்னகையை கொடுக்காது, பல கோடி இந்தியர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்லாம் யாருங்க பார்த்துட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி 5 நாள் இவங்க உட்காந்து டிராவுக்கு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் வந்து ஸ்ட்ரோக் வச்சு டிஃபென்ஸ் வச்சு 5 நாள் சும்மா வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எது உட்காந்து பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு இருந்த அந்த ஒரு நேரத்துல இருந்து இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட்னா ஜெயிக்கும். இந்தியா அது இந்தியாவில் நடந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் நடந்தாலும் சரி, மேட்ச் எங்க நடந்தாலும் சரி, இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட்னா ஜெயிக்கும், உட்காந்து மேட்சை பார்ப்போம் அப்படின்ற லெவலுக்கு நம்மளை கொண்டு வந்ததுன்றது விராட் கோலி. நிறைய வீரர்கள் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும்னு நினைக்கிறதே விராட் கோலினாலதான் அப்படின்ட்டு இருக்கிற இந்த நிலைமையில விராட் கோலியோட அந்த ஒரு இல்லஸ்ட்ரியஸ் கரியர் வந்து நமக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இனிமே வந்து அந்த மெமரிஸ்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ விராட் கோலி ஃபார் ஆல் தட் யூ ஹவ் டன் ஃபார் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட். லெட்ஸ் ஸ்போர்ட் சார்பாக, லெட்ஸ் ஸ்போர்ட் நேயர்களின் சார்பாக, என்னுடைய சார்பாகவும் மிகப்பெரிய நன்றி விராட் கோலிக்கு. ஏன்னா பல கோடி இந்தியர்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கிற மாதிரி எனக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷன். இதே மாதிரியே வந்து இன்னும் ஓடிஐ ஃபார்மேட் இருக்கு, அந்த ஓடிஐ ஃபார்மேட்டே அவர் வந்து சிறப்பா ஆடி அவருடைய கரியர் ஒரு ஹைல எண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என்னதான் அது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் அவருடைய கரியர் டெஸ்ட்லயும் ஹைல தான் எண்ட் ஆயிருக்கு. அதனால தேங்க்யூ விராட் கோலி.